5 பெற்றால் அரசனும் ஆண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்ன 5 அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? முதலாவது, ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ற தாய். குடும்பத்தை திறம்பட நிர்வகிக்கிற பொறுப்பு தாயே சேரும். அப்படிப்பட்ட தாய் ஆடம்பரமான வாழ்க்கையில ஈடுபாடு கொண்டவங்களா இருந்தா எவ்வளவு கஷ்டப்பட்டு செல்வம் சேர்த்தாலும் அது அழிந்துதான் போகும். 2வது, தந்தை. குடும்பத்துக்கும் அதோட பொருளாதாரத்துக்கும் பொறுப்பெடுத்துக்கிறது தந்தை தான். அப்படி பொறுப்பில்லாத தந்தையால குடும்பம் பின்னோக்கி தான் போகும். 3வது, ஏமாற்றமும் துரோகமும் செய்யக்கூடிய உடன் பிறந்த சகோதரர்கள். சகோதர சகோதரிகள் அப்படின்றவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு துணையா இருக்கணும். எல்லா நேரத்திலையும் தோள் கொடுத்து காத்து நிக்கணும். இது இல்லாம துரோகம் செய்யற சகோதரர்களோ சகோதரிகளோ இருந்தா வாழ்க்கையில தோற்றுதான் போகணும். 4வது, ஒழுக்கம் இல்லாத மனைவி. மனைவி அமைதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு சொல்லுவாங்க. மனைவி சரியா அமைஞ்சிட்டா எந்த பிரச்சனையா இருந்தாலும் கரை சேர்ந்தலாம். அப்படி இல்லாத பட்சத்துல வாழ்க்கை வீணாகும். 5வது, சொல் பேச்சு கேட்காத பிடிவாதமுடைய குழந்தைகள். குழந்தைகள் சரியில்லைனா தர்மமோ செல்வமோ எது சேர்த்து வைத்தாலும் கரைந்துதான் போகும். கூறிய 5 உறவுகளையும் பெற்றிருந்தா அரசனா இருந்தாலோ ஆண்டிதான்.